ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் தும்பட்ன்ற இந்த ஹிந்தி படம் தான். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ மறுபடியும் வந்து ஸ்க்ரீனிங் பண்ணுறாங்க, சென்னையில் வந்திருக்கு. ஸோ அதனால தான் இந்த படத்தை வந்து நான் இப்போ ரிவ்யூ பண்ணுறேன். இதை இயக்குனது வந்து பார்த்திங்கன்னா ராஹி அனில் பார்வே, ஆனந்த் காந்தி, ஆதேஷ் பிரசாத். எழுத்தாளர் வந்து பார்த்திங்கன்னா மிதேஷ் ஷோ, ஆதேஷ் பிரசாத், ராஹி அனில் பார்வே தான். இந்த படத்தை வந்து ஏற்கனவே வந்து நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் வந்து ஸ்க்ரீனிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு எக்ஸலண்ட்டான படம், அவார்ட்ஸ்லாம் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது ஒரு நல்ல படம். இது வந்து ஹாரர் ஜான்ரில் வருது. இதாவது இந்த ஃபோக் ஸ்டோரியா ஹாரர், இப்போ ககுடான்னு ஒரு ஹிந்தி படம் வந்தது, அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோக் ஹாரர் ஸ்டோரி தான். ஸோ அது மாதிரி கேட்டகரியில் ஒரு ஜானரில் வந்த படம் இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சுதந்திரத்துக்கு பின்னாடி, அப்புறம் சுதந்திரத்துக்கு அப்போ அப்படின்ற மாதிரி ஒரு பீரியட் மூவி படம் இது. ஸோ நீங்கள் பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நான் பண்ணுற படத்தோட ரிவ்யூலாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் பண்ணுவேன். ஸோ அப்போ எனக்கு வந்து தமிழ் மக்கள் வந்து எல்லாேருக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய இதுவாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து நான் தமிழில் வந்து எந்த லாங்குவேஜ் இருந்தாலும் நான் வந்து ரிவ்யூ பண்ணுறது என்னோடய வழக்கம். ஸோ பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தோட கதை பற்றி போகலாம். அதாவது இந்த படத்தில் கதை வந்து என்னென்னா, ஒரு முழு பிரபஞ்சத்தை முதல்ல வந்து இது கற்பனை கதையா என்னான்னு தெரியாது, அந்த படத்தோட கதையை தான் நான் சொல்கிறேன். முழு பிரபஞ்சத்தை உருவாக்கின ஒரு கடவுளுன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து ஹஸ்தர்னு ஒரு கடவுளை சொல்லுவாங்க. இது தும்பல்ன்றது வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒரு கிராமம் அது. ஸோ அந்த கிராமத்தை அடிப்படையாக வச்சு தான் இந்த படத்தோட கதையை வந்து சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஹீரோ வந்து விநாயக் ராவ் வந்து என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா, அவங்க பையன் பாண்டுரங்கனுக்கு வந்து இந்த கதையை சொல்லுவார். இது மாதிரி வந்து தேவியோட அந்த தொப்புள் கொடி வயிறு உள்ள தான் இந்த செல்வங்கள்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஸோ அது வந்து நம்ம வந்து அதை வந்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஸோ இப்போ வந்து 1908 காட்டுவாங்க. விநாயக் அம்மா வந்து ஒரு அந்த ஊர் பண்ணையார்கிட்ட வேலை செய்கிற மாதிரி. அப்போ வந்து அவன் வந்து ஒரு அந்த கோல்டு காயின் வச்சுருப்பான். அவர் அந்த கிழவனை வந்து இது குஷிப்படுத்தும். அதான் ஃபஸ்ட்டு ஷாட்டே அதான். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த லேடி வந்து அந்த பணத்தை திருடி அந்த காயினை திருடி வந்துடுற மாதிரி வந்து அவங்க வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வரோம். அப்போ வந்து 2 பசங்க இருப்பாங்க. சதாசிவம், இந்த விநாயக் இருப்பான். இந்த சதாசிவம் வந்து பார்த்திங்கன்னா மரத்துலேருந்து ஊந்துருவான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவனை வந்து காப்பாற்ற முடியாது. இவனை காப்பாற்றுறதுக்காக எடுத்துகிட்டு போவோம் அந்த லேடி, அவங்க அம்மா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா விநாயக் வந்து ஒரு மர்மமான ஒரு சவுண்டு கேட்டு உள்ளே போனால் ஒரு கேள்வி ஒன்று இருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கேள்வி வந்து சங்கிலி போட்டு கட்டப்பட்டிருக்கும். ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்கும் அந்த மேக்கப்லாம். ஸோ அது வந்து ஏதோ ஒன்று பேசும். அப்போ வந்து இவனுக்கு புரியாது. என்னை வந்து அழுத்து விடுன்ற மாதிரிலாம் சொல்லும், சாப்பாடு கொடுலான்ற மாதிரி சொல்லும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சதாசிவம் இறந்துருவான். இந்த ஊர் பண்ணையாரும் இறந்துருவான். அந்த பணக்காரனும் லார்டு அவனும் இறந்துருவான். இப்போ வந்து இவங்க ஊரை விட்டு போயிடுவாங்க. ஸோ 15 இயர்ஸ் வந்து ஆஃப்டர் 15 இயர்ஸ்னு காட்டுவாங்க. இந்த தும்படுக்கு இவன் வந்து அந்த கேள்வியை பார்த்தா அது உயிரோடு இருக்கும். அந்த ஒரு செடியோட இதோட ஹார்ட் வந்து ஒட்டின்னு இருக்க மாதிரி உயிரோடு இருக்கும். அப்போ வந்து என்னை நீ விடுவிச்சின்னா நான் வந்து உனக்கு வந்து அந்த ஒரு புதையல் இருக்குது, அதை எடுக்கிறதுக்கு நான் உனக்கு கற்றுத்தருவேன் அப்படி சொல்லும். இப்போ அதே மாதிரி பண்ணுவான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த அவங்க இருக்க ஊரில் வந்து ரொம்ப வறட்சியாகவும் எப்போவுமே மழை பெஞ்சுன்னு ஒரு சாபக்கேடு இருக்கும். ஸோ இப்போ இந்த விநாயகர் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக போய்ட்டு அந்த அந்த ட்ரெஷரை வந்து அந்த கோல்டு காயின் எடுத்து வந்து இந்த ஊரில் வந்து ராகவன்ற ஒரு ஆள்கிட்ட மாற்றுவான். இப்போ இந்த ராகவுக்கு சந்தேகம் வந்து இவனை பின்தொடர்ந்து பார்த்து இவன் அந்த புதையல் எடுக்க போவான். ஆனால் அவன் வந்து அந்த இதில் வந்து தோல்வி அடைஞ்சு அவன் இறந்துருவான். இப்போ வந்து இந்த ராகவ் வந்து வறுமையில் இருக்கும்போது அவன் கல்யாணம்லாம் ஆகிட்டுருக்கும். அந்த கல்யாணம் ஆனது ரொம்ப நாள் பொறுத்து அவன் போவான். அப்போ கல்யாணம் ஆகி குழந்தைங்களாம் இருக்கும். அப்போ அந்த பெரிய பையனுக்கு வரத்துக்குள்ளே இன்னொரு இந்த ராகவன்றவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொம்பளை கனெக்ஷன் பண்ணி விட்ருவான். இவனுக்கு வேலைக்காரி மாதிரி வந்து அவளையும் இவங்க கூட கீப் ஆக்கி விட்ருவான். அது மாதிரிலாம் இவனுக்கு ஒரு டவுட் வந்தாலும் அவள் கீப்பாக இருப்பாள். இப்போ அடுத்தது இந்த பையனை கூப்பிட்டு போய் எடுக்கும்போது 1 வாட்டி 2 வாட்டி எடுப்பாங்க. அடுத்த இது வந்து பார்த்திங்கன்னா இவனால் எடுக்க முடியாது. ஒரு பொம்மை செஞ்சு ஒரு வட்டத்துக்குள்ளே போட்டு அந்த வட்டத்துக்குள்ளே அந்த பேய்ங்க வராது. அது மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா கடைசியாக வரும்போது கிளைமேக்ஸில் அவன் உயிரோடு வந்தானான்றதான் படத்தோட கதை. இதில் வந்து இது கதை சுருக்க மாதிரியே சொல்லிடுறேன். இது கடைசி வாட்டி எடுக்கும்போது ரொம்ப வந்து ஒரு நிறைய இதுங்க வந்துடும் அந்த அசுர பேயின்றது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த விநாயக் வந்து
மாட்டிப்பான். அப்போ இந்த பாண்டுரங்க வந்து தோல்வியா அழுதுங்கன்னே அப்படியே வெளியே வருவான். இதுதான் படத்தோட கதை. இதில் வந்து ஆர்ட் டைரக்ஷன், மியூசிக், கேமரா எல்லாமே சூப்பராக இருக்கும். அந்த தேவியோட வயிற்றுக்குள்ளே வந்து எப்படி அவன் இறங்குறான், அப்படி அந்த தொப்புள் வழியாக இறங்கி எப்படி வெளியே வரான்றது இந்த படத்தோட இன்னொரு ஹைலைட். ஸோ ஹாரருக்கும் ஹாரர்னு சொல்ல முடியாது, இது வந்து ஒரு மித்தாலஜிக்கல் ஹாரர் த்ரில்லர்னு சொல்லலாம் இந்த படத்தை. ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இது ஒரு நல்ல ஒரு விஷுவல் ட்ரீட்டாகவும் அமையும். ஸோ தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.